சிரிக்க முகமுடையார். சிரித்த முகமுடையார். அதாவது என்னுடைய பேரோ சில்லிகை. சில்லிகை. ஆமா, சில்லிகை என்று சொன்னேனே. ஆமா. என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? எவரு? அந்த மணிநாதர புரியையாரோ. யாரு தெரியுமா? இரணியன். இரணியன் சொல்லக்கூடிய என்னுடைய பெரிய மாமா. அவருக்கு தம்பி என்று சொல்லக்கூடிய மேல்பெனாத்தூருக்கா வந்து சொர்ணியாக்குது நக்கணும். எங்க நக்கினாரு? இல்ல என்ன விட்டு எங்க நக்கிறாருன்றா? யாரு மூத்தாரா? அவரு எங்க கால் தான் நக்குவாரு. இல்ல எங்க வீட்டுக்காரர் நக்கனாரான்னு தான் கேட்டேன். வீட்டுக்காரர் தான் நக்கணும். ஏன்னாத்தா இதுக்கா அரசுங்கா ஏன்னாது ஊறுகாய். ஊருக்கா நக்கனாரா? ஊறுகாய் பூண்டு ஊருகா. அதேதான். இணையாக்குதன் இருக்கிறார் அல்லவன். அவருடைய தம்பி என்று சொல்லக்கூடிய யாரு தெரியுமா? யாரு? இரணியாச்சுதன். அவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய தம்பி இரணியாச்சுதன். அவருடைய தம்பி என்று மனைவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பேரோ சில்லிகை. போன வாரம் சந்தைக்கு போயிருந்தா அப்ப கிடைச்சிருந்தா கூட வாங்கி போய் வச்சுட்டு சில்லிகையா. சில்லிகை இல்ல, சில்லிகை இல்ல, அந்த காயில் சில்லிகை. சில்லிகை அப்படி இருந்தாலும் என்னுடைய மன்னவரை போய் பார்க்கலாமா? நாமளும் எத்தனையோ ஊருக்கு போறோம், புரோக்கரை வச்சு பொண்ணு தேடுறோம். லேட்டா? ஏன் லேட்டு? லேட்டு தான். சிலேட்டு இல்ல. சிலேட்டுக்கும் லேட்டுக்கும் என்ன? பல்ப் வந்துருந்தா சிலேட்ல இருந்தோம்னா டக்குனு வந்துட்டுப்போம். அறிவில்லாதவனே. சிலேட்ல பல்ப் வச்சிருக்கிறதுனால லேட்டு. எழுதுறதுக்கு சிலேட் இல்ல. டேய் ஏன் தாமதமா வருகிறாய்? நான் ஏன் தாமதமா வரேன்னா அவதான் சொன்னா எனக்கு என்ன தெரியும். என்ன சொன்னா? ஓடக்கார மண் எடுத்து 300 செஞ்சு வச்சே. ஆமா, ஓடக்கார மண் எடுத்து 300 செஞ்சு வச்சே. உரையெல்லாம் சுத்தி வந்து உன் பூகர பாட வந்த ரசாவே. ஏ ரசாவே பாராட்டி நான் மண்ணாக மாறக்கூடாதா? ஏ ரசாவே நான் மயில பிடிக்கி உனக்கு போடக்கூடாது. நான் போவது எங்க? எங்க? ஏறுகாவல் பட்டணம். அங்கதான் காலம் தாமதம். அதுக்கு அவன் சொன்னான், காட்டுக்கல் நான் எடுத்து உனக்கு கருவாரையை செஞ்சு வச்சேன். எதுக்காக? என் புருஷன் என் கணவனாட்டம். காட்டுக்கல் நான் எடுத்து உனக்கு கருவாரையை செஞ்சு வச்சேன். நான் கல்லாக மாறக்கூடாதா? என் ராஜாவே உன்னை கண்டினர்ல ஏற்றிட்டு போக கூடாது. ஒரே விட்டு நீதி ஓடியாக வாழ வேண்டும். சரியா? பண்ணா என்ன வாக்குறுத்தபடினால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கலாமா? என்னுடைய கணிப்பு படி இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது. யாரு கேளு. அப்பாவை மயில் சொல்லி இருந்தாலும் இந்த சபையிலே வரவழைத்த காரணம் என்ன? அந்த வார்த்தை முன்னெடுத்தல் வருந்ததே உண்டானால் எந்த தடை இருக்கக்கூடாது. நல்லதான தடை சொல்ல மாட்டேன். என் மனைவிதானே? உன்னுடைய மனைவி மீது நம்பிக்கை இல்லையா? ஏதான தப்பான வார்த்தைகள் இருந்ததே உண்டானால் ஃபர்ஸ்ட் உனக்கு கொலை. கொலை. ஆமா.
ஆசையின்றி சொன்னாரோடி எனக்கு தேவியே அண்ணியானே நீலவாதி சரி எனக்கு தேவியே அந்த பொண்ணு மீது ஆசையின்றி சொன்னதோடு எனது கண்மணி என்னுடைய தாய்க்கு பின்தாரம் மனைவி தாய்க்கு பின் தாரோ மனைவி மதனி மதனி என் மதனிக்கு ஆசை ஆமா 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்கின்றாள் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறார் கருப்பு ஆமா. பூ ஏய், ஏதாவது பேசினா அவ்வளவுதான். தாவ வீட்டுக்காரி தாலியா இருக்கா எனக்கு தேவையா ரமணியா கடால அடிப்பியா யாரை கேக்குறேன் ஓடி போயிட்டான் தேவி அண்ணா, ஆசைப்பட்ட பொருட்களாகப்பட்டது பட்டது என்னுடைய அன்னைக்கு ஆமா பொன்மண் மீதில் ஆசை பொன்மண் மீதிலே ஆசை இருக்கிறது பார்த்தால் மண்டை மண்ணி அத கையில் தொட்டால் பொன்மண் பொன்மண் அந்த பொன்மண் மீதில் ஆசை ஆசை அப்படி உரைத்தால் என்னுடைய மதனி மதனி அண்ணா இடத்துல உரைத்தேன் ஏய், ஒரே நொடிக்குள்ளாக நான் சென்று வருகிறேன் ஆமா அண்ணா அந்த பொன்மண் இருக்கும் இடம் எங்கே எங்கே வருகிறேன் ஆமா அப்படின்னு உரைத்தே அண்ணா தெரிவித்தார் என்னன்னு கவுகு தேசம் என்று சொல்லக்கூடிய தேனிகாபுரி பட்டணம் ஓ ஏ சாமி அந்த கவுக தேசத்திலே தேசத்திலே அந்த தேனிகாபுரி பட்டணம் ஆமா அந்த தெய்வலோகம் சரி இந்திரலோகம் ஆமா அந்த இடத்தில் இருக்கிறது பொன்மண் பொன்மண் இருக்கின்றது அப்படி உரைத்தார் அண்ணா சரி உன்னிடத்தில் விடப்பட்டு சென்றி தேனிகாபுரம் சொன்ன சென்றி பொன்மண் எடுத்து வருகிறேன் வருகிறேன். கேளு. இல்ல, ஒரு பெண்ணானவள் ஆமா ஒரு பொருளை கேட்கிறாள் என்றால் உன்னை அத்த மகளாக்கணும் ஆமா இல்ல மாம மகளாக்கணும் இருக்க வேண்டும் இல்ல கட்டிக்கிறவளாக்கணும் இருக்கணும் இல்ல கூட பிறந்தா அக்கா தங்கச்சாக்கணும் இருக்க வேண்டும் ஒன்னும் பொண்டாட்டி என்னவோ கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அம்மா உன்னுடைய அண்ணன் எடுத்து வரட்டும் இது உங்க ஒன்னும் பொண்டாட்டி உன்னை என்னவோ கேட்டான்னு சொல்லிட்டு ஆமா ஒன்ன கூப்பிட்டு சொன்னாலும் சொல்லிட்டு நீ போறியே நீ அங்க போயிட்டா நான் அவங்கிட்ட போறது அப்படின்னு கேளுமா ஏய் ஏறுவடம் இழப்பமான எருது மச்சம் கொண்டாடுமா எங்க வீட்டு பொழுது இந்த தேவடியா போய் எனக்கு கேவலம் எங்க வீட்டுக்காரி யார்கிட்ட போனா எனக்கு என்னடா அண்ணா என்னடி என்ன வேண்டாம் என் வார்த்தை கருமே எனது மன்னா
சொல்ல போற? நீ அந்த தெய்வலோகத்துக்கு சென்று இந்த பொன் மண்ணை எடுத்து வரேன்னு சொல்லுகிறீர்கள் மன்னா. வேண்டாம், என் வார்த்தை போவாதீங்க மன்னா. சென்றதே உண்டானால் ஏதாவது பழி வந்து நேரும். ஒரு பொம்பளை கட்டின பொண்டாட்டி இப்படி உங்க கண்ணு எடுக்கிறே பிச்சை எடுக்கிறாரு, உங்களுக்கு கேவலமா இல்ல? யாருக்கு? ஐயோ என்னது? ஐயோ அந்த இந்திரலோகம் என்று சொல்லக்கூடிய இந்திரலோகம் சென்றதே உண்டானால் ஏதாவது தீமை வரும், வந்து நேரும். போகக்கூடாது. ஏய் ஏனாடி அந்த போக வேண்டாம் என்று என்ன எனக்கு அறியும்படி வந்திருக்கிறது. சொர்பனத்திலே ஆமா ஆகாத அறிஞனவு. ஆமா முதல் ஜாமம் இல்ல, இரண்டாவது ஜாமம் இல்ல, கிடையாது, மூன்றாவது ஜாமம் இல்ல, கிடையாது. இந்த நான்காவது ஜாமத்திலே ஆகாத அறிஞனவு கண்டிருக்கிறேன். என்னடி கண்ட? என்ன? நீ பொன்மண்ணை எடுக்க அந்த பூமியை பாயாக சுருட்ட கண்டு, இந்த பூமியை ஒரே பாயாக சுருட்ட கண்டிருக்கிறேன். அதுல ஒரு பெண் வர கண்டையா. அந்த பெண்ணாகப்பட்டது அந்த வழியாக வர கண்டு, அந்த பெண்ணை நான் என்ன செஞ்சேன்? லவ் பண்ணனா? அந்த பெண்ணை வருகின்ற போது, நீ மோகித்து போகின்ற போது, அந்த பெண்ணிடத்தில் நான் சேர வேண்டும் என்று சென்று மோகித்து போகும் போது என்ன நடந்தது சாமி தெரியுமா? அந்த சைடம் என்ற பணியத்தை நிறுத்தாதே. நான் செல்லும் நேரத்திலே தடை செய்தது உண்டானால் என் கையில் இருக்கும் வாழ்க்கை. அப்படி நீ மோகித்து செல்லும் போது நீ என்ன நடந்தது தெரியுமா சாமி? அந்த மோகித்து செல்லும் கோரை பற்களிலே என்ன செய்தது தெரியுமா? எனக்கு
ஐயோ, போச்சே. கணவனுக்கு கட்டுப்பட்டவள் மனைவி. அம்மா, கணவனுக்கு கட்டுப்பட்டவள் கட்டுப்பட்டவள் மனைவி. எதிர்த்து பேசினால் என்னுடைய அண்ணிதான் முக்கியம், நீ முக்கியம் இல்ல. ஏய், எத்தனை பலமுறை சொன்னாலும் சரி, நான் செல்வது எங்க? எங்க சாமி? தேனிகாபுரி. தேனிகாபுரி போறீங்க? சீக்கிரமாக விட தருவா, கண்ணை விட தருவா. சாமி, எத்தனை சொன்ன போதும் நீ கேட்பது கிடையாது. அதனால நீங்க இந்த பெண்கள் பார்த்து கேட்டு தத்தளித்து போனதால் எனக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து எங்க அண்ணிதான் தெய்வம். எங்க அண்ணி உனக்கு தெய்வமா இருந்தாலும் அப்ப நான் தெய்வம் கிடையாது. உனக்கு மனைவி கிடையாதா? அடிகாத்து பண்ணி என்னடி ஆடுறது? வாடிங்க, இப்படி வாடிங்க. உட்காருங்க. நீ ஒண்ணும் மசூர சொல்லாத. எங்க வீட்டுக்காரி நான் அடிப்பேன், உதைப்பேன். நல்லா ஒரு சாட்டு போடுமா? பாண்டுரங்க ரெட்டி. வாழ தவறினால் வருபவன் எதிரே சாகுவான். வாய பெனாயில் ஊத்தி கழுவி பெருமாப்பட்டான். கையில ஆயுதம் தவறினால் அவருக்கு ஆயுள் நீண்டது. வீட்டுல விட்டு வந்துட்டேன். இன்னொன்னு இல்ல, அது கொடுக்க முடியாது. புத்தி உள்ள மந்திரி ஒரு ஓட்டி உன் காலை பாத்துக்கலாமே. இல்லைங்க, அது ரொம்ப இது சக்தி வாய்ந்த கால். எதுக்கு பாக்கணும் அந்த கால்ல? எதுக்கு பாக்கணும்னு கேட்டியா? எதுக்கு? ஒரு காலுக்கு யானை கால் வேறுன்னு சொன்னாங்களே. யாரு பேசி கேக்குறது ஆள் இல்ல. ஏண்டி இந்த வாழு தவிரால் ஆயில் நீண்ட வாடியாக நேரமாகுதே, காலம் செய்யாது. நீ எத்தனை சொன்ன போதும் நிற்பது கிடையாது. கண்டிப்பா சாமி போய் வாரும் மன்னாவா. கண்ணே நீங்க போய் வாங்க. மதாலக்காரனுக்கு கோவம் வந்துச்சுமா. நீ ஆப்பிடா உனக்கு வந்துட்டு அவனுக்குமே பிடிக்கல. நீ போய் வாங்க மண்ணா வந்து கண்ணே போய் வரட்டுமா? என் மன்னார எங்கூட்டுக்காரியா
செலவு பண்ண மாட்டேன். ஒண்ணும் பண்ணாதீங்க. என்ன மாதிரி முன்ன மாதிரி உலகத்துல ஆமா கொண்டாடி கட்டிக்கிறீங்களா? மண்ணு எனக்கு போற மனுஷனுக்கு உடம்புக்கு செப்பு வேணும். செப்பு வேணும். நீங்க இங்க எதுனா செஞ்சுட்டு போனீங்கன்னா இல்லடா பையா, ரொம்ப ஜாஞ்சி விட்டுருந்தோம். போனது சரி நீங்க மண் எடுங்க, நாங்க இங்க ஏதோ ஒண்ணு எடுக்கிறோம். போயிட்டு வா. டேய், ஒரு ஆசை ஒரு முத்தம். ஆதி ஒரு நான் எங்க போறேன்? நம்ம பேர்லாம் அடிப்படை சைட்ல அந்த தேவரை சிறப்பிடிக்கவே கமக தேசம். இந்த கமக தேசத்திலே சொன்னார் அண்ணா, மேலே பார்த்தால் மண்ணு, மேலே பார்த்தால் மண்ணு, எப்படியா? கீழே பார்த்தா டேய், ஓய் எங்க வீட்லயே உனக்கு இடம் கிடையாது. இல்ல இந்த வீட்ல இடம் இல்லைன்னா எங்க போட்டோம்? இந்த வீட்ல இடம் கிடையாது. சரி, இது என்ன நகரம்? இது என்ன நகரம்? அந்த நூல், இந்த அண்ணனூர்ல இருந்து அந்த நற்புகழ் கொண்டலூர். டேய், அது ஆர்வலி சொல்லு. ஆமா, இங்க இருந்து அந்தனூர்ல இருந்து சிங்காரப்பட்டிக்கு போவியா இல்ல எங்க செங்க பஸ் ஸ்டாண்ட்? செங்க பஸ் ஸ்டாண்ட் போங்க. எலிக்கு சாப்பிட்டே சாகும். எலிக்கு சாப்பிட்டே போடு. ஏய், சாப்பாடு கட்டி போட்டு விடு. பாத்தியா? ஏய் அண்ணா சொன்ன வண்ணமே இந்த தேங்காபுரி பட்டணம் வந்து விட்டேன். வந்தவுடனே பார்த்தால் மண்ணு, தொட்டால் பொண்ணு பொண்ணு. பொண்ணு இந்த எப்படி இருக்கு தெரியுமா? ஓகே. அந்த புரட்ட பூமியை சட்டி போடுவேன். ஏதோ வீட்டுக்காரரு அதுகளுக்கு கார் போட்டுக்கிறாங்க, இந்தாட்டு மண்ணாக்குது, வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் காலில் கல்லு குத்துதுன்னு சொல்லி மகாராஜா செலவுலயே சொந்தமா கார் போறதுக்கு இடிக்கிறான் பாரு. தண்ணி வச்ச பாரு, இன்னும் 2 அடி அடிக்கணும். அப்படியா? டேய், ஏய், இந்த பூமியை பூமியை தொலைத்து பார்த்தால் எந்த நாயிடா இப்படி குளிப்பீங்கப்பா? எந்த நாயிட போச்சு? எங்க ஊர்ல ஒரு வெறிநாய் ஒண்ணு இருக்குது. டேய், ஏய், இந்த பூமியை பாயாக சுருட்ட நேரம் சுருட்டு நேரம் ஏதோ ஒரு கிச்சுக்கிச்சா உள்ள ஏதோ ஒரு கிச்சுக்கிச்சா பண்ணுது. உள்ள கிச்சுக்கிச்சா ஒண்ணு பண்ணுது, ஒண்ணும் பண்ணும். ஏய் கேட்டுடப்பா, உள்ள ஏதோ கிச்சுக்கிச்சா பண்ணும். டேய், ஏய் இந்த பூமியை பாயாக சுருட்ட நேரத்துல கேளுத்து ஏதோ ஒரு ஓசை கேட்கிறது. கேக்குது, சில நேரங்களில் வச்சிருந்து பார்க்கலாம். பார்க்கலாமா?